இயந்திர பொறியியலில் தரக்கட்டுப்பாட்டை மேம்படுத்த 5S முறையை எவ்வாறு பயன்படுத்தலாம்? 1. 5S என்றால் என்ன? வாட் இஸ் 5S? 2. வரிசைப்படுத்துவது எப்படி? How to sort. 3. வரிசையில் அமைப்பது எப்படி? How to set in order. 4. பிரகாசிப்பது எப்படி? How to shine. 5. தரப்படுத்துவது எப்படி? How to standardize. 6. எப்படி நிலைநிறுத்துவது? How to sustain. 7. வேறு என்ன கருத்தில் கொள்ள வேண்டும்? Here is what else to consider. 5S என்றால் என்ன? What is 5S? 5S என்பது ஜப்பானிய சுருக்கமாகும். இது சேரி, சேட்டான், சேச்சு, சேகிட்சு, ஷிட்சுக்கே என்பன ஆகும். இவை 5S முறையின் 5 படிகள் ஆகும். இது ஒரு சுத்தமான, ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் திறமையான பணியிடத்தை உருவாக்க உதவுகிறது. 5S முறையானது எந்தவொரு தொழில் அல்லது செயல்முறைக்கும் பயன்படுத்தப்படலாம். ஆனால் துல்லியம், பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மை ஆகியவை அவசியமான இயந்திர பொறியியலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வரிசைப்படுத்துவது எப்படி? How to sort. 5S முறையின் முதல் படி வரிசைப்படுத்துவது, அதாவது தேவையற்ற பொருட்கள், கருவிகள், பொருட்கள் அல்லது பணியிடத்தில் இருந்து உபகரணங்கள் என்பவற்றை வரிசைப்படுத்துவது ஆகும். இது இடத்தை விடுவிக்கவும், ஒழுங்கினத்தை குறைக்கவும், விபத்துக்களை தடுக்கவும் உதவுகிறது. திறம்பட வரிசைப்படுத்த எது தேவை, எது இல்லாதது என்பதை கண்டறிந்து அதற்கேற்ப பொருட்களை லேபிளிடவும் அல்லது அப்புறப்படுத்தவும் வேண்டும். சிவப்பு குறிச்சொல் நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இது தேவையில்லாத அல்லது பயன்படுத்தப்படாத எந்தவொரு பொருளுக்கும் சிவப்பு குறிச்சொல்லை இணைக்கும். அடிக்கடி பின்னர் அதை வைத்திருப்பதா, இடமாற்றம் செய்வதா அல்லது நிராகரிக்க வேண்டுமா என்பதை முடிவு செய்தல் வேண்டும். ஒழுங்காக அமைப்பது எப்படி? How to set in order. 5S முறையின் இரண்டாவது படி ஒழுங்காக அமைப்பது ஆகும். அதாவது தேவையான பொருட்களை ஒழுங்காக ஏற்பாடு செய்வதற்கான தர்க்கரீதியான மற்றும் வசதியான வழி. இது அணுகல், தெரிவுநிலை மற்றும் செயல்திறனை மேம்படுத்த உதவுகிறது. திறம்பட ஒழுங்கமைக்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கி லேபிளிட வேண்டும் அல்லது தெளிவாக குறிக்க வேண்டும். நீங்கள் இதற்காக நிழல் பலகை நுட்பத்தை பயன்படுத்தலாம். இது ஒவ்வொரு கருவியின் நிழல் அல்லது வெளிப்புறத்தை உருவாக்குவதை உள்ளடக்கியது, அல்லது ஒரு பலகை அல்லது சுவரில் உபகரணங்களை தொடர்புடைய இடத்தில் உருப்படியாக வைப்பதாகும். பிரகாசிப்பது எப்படி? How to shine. 5S முறையின் மூன்றாவது படி பிரகாசிப்பது, அதாவது பணியிடத்தை தொடர்ந்து சுத்தம் செய்து பராமரிப்பது. இது அழுக்கு, தூசி, எண்ணெய் அல்லது கிரீஸ் குவுவதை தடுக்கவும், ஏதேனும் குறைபாடுகள், சேதங்கள் அல்லது செயலிழப்புகளை கண்டறியவும் உதவுகிறது. திறம்பட பிரகாசிக்க நீங்கள் ஒரு துப்புரவு அட்டவணை மற்றும் சரிபார்ப்பு பட்டியலை நிறுவ வேண்டும். மேலும் பொறுப்புகள் மற்றும் பாத்திரங்களை ஒதுக்க வேண்டும். நீங்கள் 5W1H நுட்பத்தை பயன்படுத்தலாம். இதில் யார், என்ன, எப்போது, இங்கே, ஏன், எப்படி என்ற கேள்விகளுக்கு பதிலளிப்பது அடங்கும். தரப்படுத்துவது எப்படி? How to standardize. 5S முறையின் நான்காவது படி தரநிலைப்படுத்தல் ஆகும். அதாவது சிறந்த நடைமுறைகளை செயல்படுத்தி பணியிடத்திற்கான செயல்பாடுகளை ஆவணப்படுத்துவது ஆகும். இது நிலைத்தன்மை, தரம் மற்றும் இணக்கத்தை உறுதிப்படுத்த உதவுகிறது. திறம்பட தரப்படுத்த நீங்கள் SOP-க்களை உருவாக்கி புதுப்பிக்க வேண்டும். இதில் பணி வழிமுறைகள், சரிபார்ப்பு பட்டியல்கள் மற்றும் வழிகாட்டுதல்கள் அடங்கும். நீங்கள் PTCE சுழற்சியை பயன்படுத்தலாம். இதில் செயல்முறையை திட்டமிடுதல், திட்டத்தை செயல்படுத்துதல், முடிவுகளை சரிபார்த்தல் மற்றும் பின்னூட்டத்தில் செயல்படுதல் ஆகியவை அடங்கும். எப்படி நிலைநிறுத்துவது? How to sustain. 5S முறையின் ஐந்தாவது மற்றும் இறுதிப்படி நிலைத்திருப்பது, அதாவது பணியிடத்தை தொடர்ந்து கண்காணித்து மதிப்பாய்வு செய்வது மற்றும் 5S கலாச்சாரம் மற்றும் நடத்தை வலுப்படுத்துவதற்கு பின்வாங்குதல், மனநிறைவு மற்றும் விலகல் ஆகியவற்றை தடுக்க உதவுகிறது. திறம்பட தக்க வைக்க நீங்கள் தணிக்கைகள் மற்றும் ஆய்வுகளை நடத்த வேண்டும், பயிற்சி மற்றும் கருத்துக்களை வழங்க வேண்டும் மற்றும் சாதனைகளுக்கு வெகுமதி மற்றும் அங்கீகாரம் அளிக்க வேண்டும். நீங்கள் 5S ஸ்கோர்கார்டை பயன்படுத்தலாம்.
இதில் ஒவ்வொரு 5S படியின் செயல்திறனையும் 1 முதல் 5 வரை மதிப்பிடுவது அடங்கும் மற்றும் பலம் மற்றும் பலவீனங்களை அடையாளம் காணவும் உதவும். வேறு என்ன கருத்தில் கொள்ள வேண்டும்? What else to consider? 5S என்பது குப்பைகளை சுத்தம் செய்து எறிவது என்று தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இவ்வாறு நினைப்பதால் அது பல பயனுள்ள மதிப்பை இழக்கிறது. அவ்வாறு இல்லாது 5S அனைத்து வகையான தொழில்களிலும் பாதுகாப்பான மற்றும் திறமையான செயல்முறைகளுக்கு செயல்படுத்துவது மிகவும் முக்கியம். நீங்கள் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ள தயாரா? புதிய போக்குடன் ஒரு கூட்டாளியாக இருப்பதற்கு பொருள் மற்றும் கருத்துக்கு பின்னால் ஏதாவது கற்றுக்கொள்ளுங்கள். இது மற்றவர்களுக்கு அறியவும் கற்பிக்கவும் ஆகும். திறன்கள், அறிவு மற்றும் பல துறைகளில் அனுபவத்தை பெறுவதற்கான வழிகாட்டியை வளர்த்துக் கொள்ள தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். To have notification about my new video, please don't forget to like, comment and subscribe. Thanks for watching.